மகேஷை அடித்த மகேஷ் அப்பா நடந்தது என்ன தெரியுமா? இது வரைக்கும் நம்ம மகேஷ்னாலே அவங்க வீட்டில் ஒரு தனி மரியாதை தான். வீட்லேயும் சரி மற்றவங்களுக்கும் சரி அந்த அளவுக்கு ஓடி ஓடி வந்து பார்த்தினாக்கா உதவி இருக்காரு நம்ம மகேஷ். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தினாக்கா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டத்தை வந்து அனுபவிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே வந்து பார்த்தினாக்கா நம்ம மகேஷ் என்ன தான் நம்ம ஆனந்தியோட லைஃபுமே அழிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் பெரும் பிரச்சனை உருவாகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்துட்டு இருக்காரு. அப்படி என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் நம்ம மகேஷ் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மித்ரா பாடாப்பட்டு இருக்காங்க பாவம். ஆனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா நம்ம மித்ரா நினைக்கிறது நடக்கவே நடக்காது போல. ஆனால் திரும்பவும் இந்த ஆனந்தி நம்ம மகேஷை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் இன்னொருத்தரோட குழந்தைன்னு தெரிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைன்னு பேரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு திரியிறாங்க. இது ஒரு பக்கம் வந்து அவருக்கு என்னன்னா நம்மளுக்கு ஆனந்தி கிடைச்சா வந்து போதும், தங்கமாட்ட பொண்ணு அவ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த தங்கமாட்ட பொண்ணு தான் பண்ண வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பெருசாக தெரியாமல் இந்த அளவுக்கு ஒரு முட்டாள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணமும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டாரு. இதில் நம்ம ஆனந்தி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நல்லவ நான் நியாயமானவ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க புருஷனை ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய் தங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியாயம் தர்மம்லாம் வந்து அவங்களுக்கு எங்கே போச்சுன்னு வந்து தெரியல. இப்போ அந்த ஆள் யாருன்றதை கண்டுபிடிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சியை வந்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆனந்தியை வந்து எப்படியாச்சும் நம்ம அந்த குழந்தைய நம்ம கையில் கொடுத்துற சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து எதுக்காக இப்படியெல்லாம் கேட்குறாரு, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஆனால் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட இந்த மித்ரா வந்து என்ன பண்ணிட்டேனாக்கா சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்கு ஒரு முடிவை கட்டணும், இல்லைனா நம்மளுக்கு பெரிய ஆப்பா வச்சிருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்தெல்லாம் நம்ம கையை விட்டு போயிருமா, அவன் எத்தனை பேரை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணினாலும் எனக்கு கவலை இல்லை, கடைசியில் அவன் எனக்கு தான் புருஷனாக இருக்கணும் மாதிரி இந்த மித்ரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம மித்ரா இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இந்த மகேஷை இந்த டைம்ல விட்டுட்டாக்க அவன் போயிட்டு அந்த ஆனந்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வாழ்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்பு தாலி மட்டும் தான் வந்து கட்டியிருக்கான். இந்த சைடு என்னன்னாக்க இவனோட குழந்தையவே ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுல வச்சுட்டு இருக்கா. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருந்தாலும் நம்ம மகேஷ் கிட்ட தான் வந்து திரும்ப நம்ம ஆணை வந்து சேர்ற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி நாமளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்காவான ஒரு ஸ்கெட்சை போட்டு இப்போ நம்ம மகேஷ்க்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு வேலையை வந்து செஞ்சே ஆகணும். இல்லைனா நம்ம மகேஷ் வந்து ஆனந்தியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் எல்லா உண்மையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேற கண்டுபிடிக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம மகேஷும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வீட்டில் பேசி சாதுவாக இந்த மேட்டரை முடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம மித்ரா வந்து இந்த ஒரு செயலை செய்கிறாங்க. ஆனால் இந்த செயலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மகேஷ் வந்து நினச்சபடியே வந்து என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த குழந்தைய வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அன்புக்கிட்டையும் ஆனந்திக்கிட்டையும் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. நாங்கள் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதுன்னும் போது அந்த சமயத்தில் தான் நம்ம மகேஷ் வந்து ஒரு விஷயத்தையும் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அதுக்கு ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம மகேஷ் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குழந்தைக்கு இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருக்க, உன்னை ஃபஸ்ட்டு ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த துளசி என்ன பண்ணாங்க சும்மா இல்லாமல் ஒரு வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஆனந்திக்கு ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் இல்லையா, இன்றைக்கான மருந்து இதுதான் சொல்லிட்டு நம்ம அன்பு எடுத்து வைப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடு ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி விட்டுட்டாங்க இந்த துளசி. இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அன்பு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மித்ரா வந்து மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மகேஷ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை நம்ம கையில் வரணும்னு இப்படி போட்டு மொத்தமாக டோட்டலாக கதையவே வந்து குழப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயமும் கிளியராக தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே விடை கிடைக்க போகுது. நம்ம மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஆனந்தி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா
நம்ம மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாரு, நம்மள லவ் பண்ணியிருப்பாங்க. மத்த எதுவும் வந்து பண்ணியிருக்க மாட்டாருன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தோன்னா, இது எல்லாத்துக்குமே அவரு தான் காரணம் அப்படின்னு தெரிய வரும்போது, நம்ம மகேஷ வந்து பார்த்தோன்னா, எத கொண்டு அடிக்க போறாங்கன்னு வந்து தெரியல. ஆனா நம்ப ஆனந்தி கூச்சமே இல்லாம புருஷனா ஏத்துக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவருடைய குழந்தை தானே. அவரு ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்காக நாங்க உயிர கூட தரோம் அப்படின்னு சொல்லி, சொல்லி வச்சுட்டு இருந்த இந்த ஆனந்தி, இந்த டைம்ல அப்படியே டபுள் கேம் ஆடுறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. இதுல நம்ம மகேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏமாளியோ இல்ல. அவரு தான் வந்து தெளிவா இருக்காரு. இதுல நம்ம அன்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏமாளியா இருக்க போறாரு. நம்ம அன்பு எவ்வளோதான் வந்து உருகி உருகி பாசத்த காட்டினாலும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப அன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப ஆனந்தி என்ன பண்ண போறாங்கன்னா, பெரிய துரோகத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க. இந்த சமயத்துல இந்த மகேஷ் வந்து வேற அவங்க அப்பா கிட்ட வந்து பேசி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா, அந்த குழந்தைய நான் தத்தெடுக்க போறேன்னு சொல்லும்போது, நம்ப மித்ரா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோத்து விட்டுருப்பாங்க இல்லையா? இந்த மாரியெல்லாம் வந்து மகேஷ் பண்றான். அவன என்ன ஏதுன்னு கேளுங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டினா எங்க 2 பேருக்கும் நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இப்ப நம்ப மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மித்ரா மேல செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஏன்னா, இவளால தான் இவ்வளோ பிரச்சனை ஆகுது. எனக்கு இதுல ஒரு துளி அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பமே கிடையாது. என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இதுன்னும்போது, "என்னடா வார்த்தை பேசுற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பலார்ன்னு வந்து கன்னத்திலேயே அறைஞ்சுறாங்க. ஏன்னா, நம்ப மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப யாரோ ஒரு குழந்தைக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இதுன்னும்போது, "இவ தான் உனக்கு எப்பவுமே" அப்படின்ற மாரி நம்ம மித்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா, இவன் கேட்காம, இவன் இஷ்டத்துக்கு வந்து பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு இந்த அளவுக்கு வந்து கோவப்பட்டுட்டாரு. ஒரு டைம் கூட நம்ம மகேஷ எதிர்த்து கத்தியோ ஏதோ பேசியிருக்க மாட்டாரு. ஆனா, இந்த டைம்ல கை நீட்டி அடிக்கிறாருன்னா, அதுக்கு அவருக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, குற்ற உணர்ச்சியா ஒரு பக்கம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இந்த மகேஷ் நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன்றானே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில அடிச்சுட்டாங்க. ஆனா, என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதே பெரும் பிரச்சனையா ஆகப்போது. இந்த சமயத்தில நம்ப மகேஷ் என்ன பண்ண போறாருனாக்கா, இந்த மித்ராவ போட்டு தள்றதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவ்வளதான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா மேல கை வைக்கிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்ற மாரி. ஆனா, இந்த மித்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாதவங்க தான். ஏன்னா, திரும்பவும் போயிட்டு அந்த இடத்துல நம்ம மகேஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசுவாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திரும்பவும் அந்த கல்யாணத்த நடத்துறதுக்காக ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா போராடுவாங்க, பாடுபடுவாங்க. அந்த மாரி ஒரு ஆள் தான் அவங்க. இந்த சமயத்துல இந்த மகேஷ் அடி வாங்கினது ரொம்பவே சூப்பர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் அவரு கேட்காம இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதனால அவரு அடித்திட்டதுலயும் எந்த ஒரு தப்பும் கிடையாது. மேலும் மேலும் வந்து அவரு திரும்பவும் வந்து இந்த ஆனந்தியோட லைஃப்ப அழிக்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காரே தவிர, அவங்கள காப்பாத்தணும்னு நெனச்சுட்டு அவரு எந்த ஒரு செயலுமே வந்து செய்யல. இதுக்கப்புறமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆனந்திய தனியா விட்டாலே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்பு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி அவரு காப்பாத்தணும்னு நெனச்சா உண்மைய சொல்லி அந்த ஆனந்திய திரும்பவும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா வளர்த்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு வந்து நான் நெனைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.